Hi friends, welcome to Lux Kanitham. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 1.4ல் உள்ள மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம். F = ஒரு வரிசை ஜோடிகளோட கணமாக கொடுத்துருக்காங்க. 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4 என்ற சார்பினை அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் மூலமாக குறிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சார்பாக கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி செய்வோம். இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க, வரிசை ஜோடிகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம இதை வந்து குறிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். F = என்ன கணம் கொடுத்துருந்தாங்களோ அந்த கணம் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க? அம்புக்குறி படம் கேட்டிருந்தாங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் எழுதுவோம் இல்லையா, கொடுக்கப்பட்ட சார்பினை அம்புக்குறி படத்தில் குறிக்கலாம் அப்படின்னு எழுதிட்டு இப்போ குறிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு உள்ள நம்பரெல்லாம் எடுத்து ஒரு கணம் ஏங்கிற கணம் போட்டோம். செகண்ட் உள்ள நம்பராக எடுத்து ஒரு கணத்தில் போட்டாச்சு. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு 1,2, அப்போ 1ல் இருந்து எங்கே போகணும் அப்படின்னா 2க்கு. அடுத்து 2,2, 2ல் இருந்தும் எங்கே தான் போகணும்னா 2க்கு தான். அடுத்து 3,2, 3லேருந்தும் 2 தான். அடுத்து 4,3, 4லேருந்து 3க்கு. 5,4. ஓகே, அவ்வளோதான். ஸோ அம்புக்குறி படத்தில் நம்ம குறிச்சாது. அடுத்ததாக அட்டவணை முறை. கொடுக்கப்பட்ட சார்பை அட்டவணை முறையில் எழுதலாம் அப்படின்றத போட்டுட்டு எக்ஸ்னால் ஃபஸ்ட் நம்பர், f(x)ங்கிறது செகண்ட் நம்பர். அப்போ 1, 2, 2, 2, 3யும் 2 தான், 4க்கு 3, 5க்கு 4. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட சார்பை வரைபடத்தில் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு. 0 இது எக்ஸ் டேஷ் எக்ஸு, ஒய் டேஷ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர்லையா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைன் போட்டுக்கலாம். எல்லாமே 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பர் தான், அதனால் 1, 2, 3 போட்டுக்கலாம். நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7. அதே மாதிரி இந்த சைடும் 1, 2, 3 ஒரு 5 வரைக்கும் போட்டுக்கலாம். One, 2, 3, 4, 5. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 1,2, 1,2, 1,2. நெக்ஸ்ட்டு 2,2 தான், 2,2. நெக்ஸ்ட்டு 3,2, 3, அதே 2, 3,2. 4,3, 4லேருந்து 3க்கு போகணும். 4,3. 5,4, 5லேருந்து 4க்கு. 5,4. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளை என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை நம்ம செஞ்சாச்சு. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஸோ என்னென்ன கணமாக கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். சரியா? இதெல்லாம் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. மற்ற சம்மை விட இதில் ஒரு 3 தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, அவங்களாவே எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி குறிக்க மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக குறிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.